தமிழ்நாட்டில் ஆன்லைன் பட்டாசு விற்பனையை யாரும் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். சைபர் மோசடி ஆன்லைன் பட்டாசு விற்பனையில் அதிகமாக நடப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இணையத்தில் கிடைக்கும் செல்போன் எண்கள் அனைத்தும் உண்மை கிடையாது என்றும், அங்கு சைபர் குற்றவாளிகள் தங்களின் செல்போன் எண்களை குறிப்பிட்டு பொதுமக்கள் பலர் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பட்டாசு வாங்குவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பட்டாசு அனுப்பி வைப்பதற்கு ஓடிபி எண், வங்கி கணக்கு விபரம் அல்லது QR கோடு ஆகியவற்றை ஸ்கேன் செய்ய என பல்வேறு வழிகளில் சைபர் மோசடி கும்பல் அழுத்தம் கொடுக்கிறது எனவும், யாரும் ஆன்லைனில் பட்டாசு விற்பனையை நம்பி ஏமாற வேண்டாம் என்று எச்சரித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை வியாழக்கிழமை முதல் பெய்யத் தொடங்கும் என சென்னையில் உள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, தென் கர்நாடகா, தென் கடலோர ஆந்திரா, ராயலசீமா ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வியாழக்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அன்றைய தினமே மழை கொட்டி தீர்க்கும் என்று சொல்ல முடியாது எனவும், 50 இடங்களில் மழை பதிவானால் கூட அது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம்தான் என்றும் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகும். ஆனால் இந்த முறை 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியில் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. தீபாவளி பண்டிகையை ஒட்டி காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் குறைந்த ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் எனவும், அதிக ஒலி எழுப்பக்கூடிய சரவெடி போன்றவைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அதிர்ச்சி அறிவிப்பால் உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ள ட்ரம்ப். பிரிக்ஸ் அமைப்பு டாலர் மீதான தாக்குதல் என்பதால் அதில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்கா வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாங்கள் டாலரையே மிக வலுவானதாக கருதுவதாகவும், டாலரை கையாள விரும்புவர்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பில் இல்லாத நாடுகளை விட அதிக நன்மை உண்டு என்றும் கூறியுள்ளார். ஆகவே பிரிக்ஸ் நாடுகளின் மீது வரிகளை விதிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.